ஐயா வணக்கமுங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. வந்துட்டு தான் இருக்கேன். என்ன விளையாட்டுது இது மியூசிக்கல் சேருங்க. பாட்டு நாக்காளியா? ஆமாங்க. விவரம் சொல்லு. அதாவது பாட்டு போட்டு நாற்காலியே பசங்க சுத்தி வருவாங்க. பாட்டு நிறுத்தின உடனே கிடைச்ச நாற்காலியில பசங்க உட்காந்துருவாங்க. அப்படி உட்கார இடம் கிடைக்காதவங்க, நாற்காலி கிடைக்காதவங்க தோத்து போனதா அர்த்தங்க. ஓஹோ, அப்ப நாற்காலியில உட்கார்ந்தவன் ஜெயிச்சிருவான். ஆமாங்க. நாற்காலியில உட்கார முடியாதவன் தோத்து போயிடுவான். நாளை பின்ன ஊருக்குள்ள இந்த விளையாட்டு விளையாடுன்னு அடிச்சு கொண்டே போடுவேன். ஏனு பின்னணையா நாற்காலியில உட்கார்ந்தா தான் நீ ஜெயிப்பீங்கிற வெறிய இந்த பிஞ்சு மனசுல ஏத்தி விட்டோம்னா இவெல்லாம் சாகிற வரைக்கும் நாற்காலி வெறி பிடிச்சாலேவன்ல. இவெல்லாம் பெருசானா நாற்காலிக்காக என்ன வேணா பண்ணுவாயா? சரி, ஊரை கிடக்குறியா? ஐயா கலெக்டர் வர்றாங்க. கலெக்டருக்கு மாலை மரியாதை ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. என்ன கவுண்டரே வார பொம்பளை காரன்னு சொன்னீங்க, ஆனா ஆம்பளை இறங்கி வராரு. அட இப்பதான் டப்பு டப்புன்னு ஆபீஸ்ல மாத்திட்டு இருக்காங்கல்ல, பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? எவன்டா மாலை போடுறீங்க மண்டையை புரண்டி வச்சவன்? ஆனா நம்ம கந்தசாமி லைட் வச்ச கார்ல வந்து இறங்குற உடனே கலெக்டர் நினைச்சு மாலையை போட்டுட்டோம். கந்தசாமி நொந்தசாமி கார்ல எவன் வந்து இறங்குறான் என்னன்னு தெரியாமலே மாலை போட்டு மறைச்சறதா? உங்களால ஒன்றரை பசங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆகுறானுங்க. டேய், நீ மாலை கண்டனும் ஓனா மாதிரி தலை நீட்டி இருப்ப. ஏன்டா நீயாவது வேணாம் சொல்லிக்கலாம்ல? தனக்கு மாலை விடலைங்கிற வைத்தறிச்சல யாரும் ஜாட மாடையால ஒண்ணும் பேச வேண்டாம். தொண்டனுக்கு தெரியும் யாருக்கு மாலை போடணும்னு. மனு வேற கொடுத்திருக்கானுங்க. எங்கடா அந்த மனு? இந்தாங்க. ஆட்சியாளர் அவர்களுக்கு எங்கள் ஊர் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. பின்தங்கின்னா எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டருக்கு பின்னாலேடா? அது அவனுக்கு தானே தெரியும். சில கோடி ரூபாய் செலவு செய்து எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ஊருக்கு வரப்போக நல்ல அகலமான ரோடு, அதற்கு பக்கத்திலே ஒரு சுடுகாடு, இதை அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராஜ் கணபதி. ஆஹா, இதுவல்லவோ மனு. இதை கொடுத்தவன் அல்லவோ மனிதன். இந்த மாதிரி மனிதர் குல மாணிக்கங்கள் ஊருக்கு 4 இருப்பதால் தான் ஏதோ மழை என்ற பெயரிலே 4 டிராப் வாட்டர் மண்ணுக்குள்ளே விழுகிறது. அண்ணன் ராஜகணபதி, அண்ணன் ராஜகணபதி, மிஸ்டர் ராஜகணபதி. நீங்க தான் அந்த ராஜகணபதி? ஆமா அண்ணே. அண்ணா இவனை பத்தி நல்லா தெரியும். ஏன் இதுக்கு முன்னால சந்துக்குள்ள உட்கார்ந்து சாராயம் வித்துட்டு? அது இல்ல அண்ணா, பின்னால் திருப்பி பாருங்க தெரியும். ஓ, பேக் சைடு வேற எழுதிருக்கானே. பேக் சைடுங்களா அண்ணே? மேற்சொன்ன கான்ட்ராக்ட் அனைத்தையும் எனக்கே தரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 75 25. அது என்னங்க ராஜகணபதி? 75 25? 75% எனக்கு என்ன, 25% கலெக்டருக்கு என்ன? ஓ, 100 நீங்களே பிரிச்சு எடுத்துட்டா ரோடு எங்க மண்டையில போடுவாங்களாடா? அதெல்லாம் பேப்பரோட சரிண்ணே. எது பேப்பரோட சரியா? டேய், நீங்க எல்லாம் கமிஷன் வாங்குறதும் இல்லாம ஒழுங்கா இருக்கிற அதிகாரிகளுக்கு ஏன்டா கொடுத்து கெடுக்குறீங்க? ஒன்ன மாதிரி ஒருத்த ஊர்ல இருந்தா ஊரே நாரி போயிடு. போடா போடா. சுதந்திர தினம் தன்னைக்காவது அதை வாங்கி கொடுத்த தலைவர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்கய்யா. இது என்ன மனுவா? ஊரை கூறு போடுறது. அட அவனுக்கு கிடக்குறானு ஊரா கலெக்டர் மாங்க. ஐயோ, இந்த விடியா மூஞ்சிகளோட பேசி கார்ல இருக்கிற கலெக்டர் மறந்துட்டேன். கலெக்டர் சாரி மேடம், உள்ளூர் டாக்ஸ் கொடுத்த டார்ச்சர்ல நீங்க கார் கொடுக்கறத நான் மறந்துட்டேன். இவர்தான் லோக்கல் பிக் மேன். உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், கும்பிட்டுக்க. ஆமா வணக்கம். அதுங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வழி தெரியாதுன்னு தான் இவனை நான் ஊர் எல்லையிலே நிறுத்தினேன். தம்பி நம்மளுக்கு தூர சொந்தக்கார பையனுங்க. ஏன்னா நீ வழிகாட்டிட்டு திப்பு திப்பு வண்டிக்கு முன்னாடி ஓடி வர வேண்டியதானே? நீ வாட்டு காருக்குள்ள ஏறிக்கொண்டேன். எனக்கு என் தம்பியை காட்டி வண்டிக்குள்ள உட்கார வச்சிங்களா? ஏய் தாடி பிரதர், நான் கார்ல வரும்போது என்ன பத்தி ஒரு இமேஜ் அந்த அம்மா மனசுல கிரியேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதை கெடுத்துறாத. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். இருக்கிறது ஒரு மாலை, அத உங்க கழுத்துல போடுறதா கையில குடுக்கறதாங்கிறதா? கையிலேயே கொடுத்துரு. வாங்க மேடம், வாங்க மேடம். என்னப்பா சட்டை போடாம கலெக்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு? முதல்ல எந்திரிக்க சொல்லுப்பா அவரை. அவர் ஊர் பெரிய மனுஷங்க. பெரிய மனுஷனா இருந்தா நீ சொல்றே இல்ல நான் சொல்லட்டுமா? அது அந்த சமயம் மைக்கேல் 2 வாரத்து பேசு. நான் அடுத்த எலெக்ஷன்ல பேசுறேங்க. அட எம்எல்ஏ உடம்பு செல்லும் எலெக்ஷன் வந்தாலும் வந்து பேசு. அவன் போட்டுன்னு போட்டுங்க, நான் அப்புறம் பேசுறேன். பேசப்பா. டேய் பேசணுமா? ஆமாங்க. பேசுறா பேசுறா. என்ன பக்கத்துல இருக்கிறது பொம்பளை கலெக்டருங்க. யோ, ஒரு பொம்பளை ஐஏஎஸ் படிச்சு கலெக்டரா வருது பெருமையான விஷயம் தானே? அதை சத்தம் போட்டு சொல்ல, ஏன் காதல சொல்ற? அது இல்லைங்க, சட்டை. ஏப்பா பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு சட்டை தச்சு கொடுக்கலையா? வாங்கி கொடுத்துருங்கண்ணா. சொல்ல அவங்ககிட்ட. யோ, சட்ட புஸ்தகம் மட்டும் இல்லையா, கம்பத்துல பறக்கிற கொடி, கையில் கொடுத்துருக்க முட்டாய், உங்க அம்மா உட்காந்துருக்காங்களே சேரு, அதெல்லாம் அண்ணனோட சப்பளதா. அதுக்கு இல்லைங்க, சட்டை இல்லாம அசிங்கமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சட்டை கட்டி கூட போட்டுக்குவாரு. என்ன எங்களுக்கு ஒரு சட்டை வாங்க கூட வைக்கலையா? யாருக்கிட்ட பேசுறே?
ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்லைங்கம்மா, நான் மேல சட்டை போடாம இருக்கிறது உங்களுக்கு கௌரவம் இல்லைன்னு கூட வந்தவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு மரியாதை இல்லைங்க. என்னங்க கோச்சிட்டு போறாரு? கோச்சுட்டு போகாம என்ன பண்ணுவாரு? இன்னைக்கே சட்டை போடலீங்க, நாளைக்கே மொட்டை போடலீங்க. ஒரு பெரிய மனுஷன் மேடையில் உட்கார வச்சு இப்படி அவமானப்படுத்துறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் கொடுத்தா சட்டை போடல. அவர் சட்டை போடாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதே மாதிரி எங்க அண்ணன் சட்டை போடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஊருக்குள்ள வாங்க. என்னத்த சாப்பிட்டு தொலைச்சோ தெரியலையே, வயித்து இந்த கலக்கு கலக்கு. அசையாதீங்க. டேய், என்னடா தரையில தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற? விளையாடாதீங்க மாப்ள. காலை அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிடாதீங்க, வெடிச்சிரும். என்னது வெடிச்சிருமா? ஆமா, பண்ணி தொலை தாங்க முடியலன்னு தங்கச்சி கண்ணி வெடி வைக்க சொல்லிச்சு. அந்த காவிய அக்காட்ட சொன்னேன், எங்க வச்சேன்னு தெரியல. என்னது எங்க வச்சேன்னு தெரியலையா? ஆமாப்ல. ஏண்டா மெதுவா நடந்தா கூட வெடிச்சிருமா? புரியாம பேசாதீங்க மாப்ள. பண்ணி காலை வச்சாலே வெடிக்கும். உங்க கால் பட்டா என்ன ஆகும்? அதுவும் வச்சிருக்கிறது பவர்ஃபுல் பாம்பு. வெடிச்சது 18 பட்டியில செதறி விடுவீங்க. ஓஹோ, என்ன யோசிக்கிற? இப்ப கண்ணி வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. வெடிச்ச இடத்துல உங்களுக்கு சமாதி ஏற்றதா, இல்ல பாடி விழுந்த இடத்துல சமாதி ஏற்றதா, அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், என்ன இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுற? யார? அங்க பாருங்க. டேய், என்னடா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் குழந்தை குட்டியோட வர்றாங்க? ஆமா, வாங்க வாங்க. ஆஹா, போங்க போங்க. வாங்க வாங்க. ஆஹா, போங்க போங்க. வாங்க மாப்ள. கண்ணி வெடி வச்சதை பண்ணிக்காதான். வெள்ளாம வேற இடத்துல நாசமா பண்றீங்க. ஆல் பண்ணி அப்படியே பேக் போயிடுங்க ப்ளீஸ். நான் கட்ட பிரம்மச்சாரி, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்படி ஆகும்போது உங்களுக்கு எல்லாம் நான் டின்னர் வச்சிடறேன். ஒன் ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வந்தானு நீங்க எல்லாம் செதறிடுவீங்க. உங்களுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. உங்க காட் ஃபாதரை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வெடிக்கிறது வெடிக்கிறதா? இங்கேயா அங்கேயா? சும்மாறா. டேய், வெடி எங்கடா வச்ச? டேய், கண்ணி வெடி எங்க வச்ச? அங்க கை வைக்காதீங்க, வெடிச்சிரும். எது முதுகுல வெடி வச்சிருக்கிறியா? டேய், வெடி எங்கடா வச்ச? எது? கண்ணி வெடி. ராத்திரியே வைக்க வேண்டியது, தண்ணி அடிச்சிட்டு தூங்கிட்டேனா, அதான் இப்ப வைக்கலாம்னு பாக்குறேன். எங்க வைக்கலாம்? இன்னும் நீ வெடி வைக்கவே இல்லையா? இப்பதான் வைக்கணும். மாப்பிள, என்ன முறைக்காதீங்க. டேய், அத கொண்டா, இத புடி. நில்றா. டேய் டேய், நில்றா. ஓடுறியா? ஓடும் அவனே, ஓடு. வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடு. ஆனா இன்னைக்கு நீ தப்ப முடியாது. பண்ணியோட பண்ண இன்னைக்கு நீ க்ளோஸ்டா. இலையாடு. அட என்னாச்சு உனக்கு? அதான் தம்பி இன்னைக்கு கொடுத்த செருப்படி நினைச்ச சிரிப்பு நிக்க மாட்டேங்குது. செருப்படி வாங்கிட்டு சிரிக்கிற சென்ம இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தாண்டா. அது இல்லாதா பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்கல மயில்சாமி கவுண்டர் பொண்ணு, அத நீ தம்பி முடிச்ச வாங்கன்னு வாங்கி விட்டு சொல்லும். அந்த பிள்ளைகிட்ட நீ ஏன்டா வம்புக்கு போன? வம்புக்கு நானும் காத்த போனேன். நான் பாட்டுக்கு சிவரேந்து வந்துகிட்டு இருந்தேன். கார்ல வந்தவ பாதையை மறைச்சு நிறுத்திக்கிட்டா. வண்டியோட சொன்னதுக்கு உனக்கு ரோசம் வந்துடுதாக்கு? என்ன திமிரி பிடிச்ச குடும்பத்துக்கு எல்லாம் வழி விட முடியாது சொல்லி மாட்டை இறுக்கி அப்படி பிடிச்சிட்டல. அட அதுக்கு அவ என்ன பண்ணா? அந்த மாதிரி குடும்பத்துக்கு தான் வழி விடுவேன்னு சொல்லி பயந்து வண்டியை பின்னாடி எடுத்துட்டா. அடக்கு இருக்குதுங்களா? அவ படிச்ச உள்ளன்றத நிரூபிச்சு போட்டா பாத்தியா? உங்க செருப்பே வாங்கி உங்களையே அடிச்சிருக்கா. இது தெரியாம நீங்க 2 பேரும் என்ன பெருசா சாதனை பண்ணி போட்டதா நினைச்சு பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்ற? பின்ன என்னடா, திமிரெடுத்த குடும்பத்துக்கு வழி விட மாட்டேன் நீ சொன்னதுக்கு அந்த மாதிரி குடும்பத்துக்கு தான் வழி விடுவேன்னு அவ சொல்லிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம தான் திமிரெடுத்த குடும்பம்னு அர்த்தம். இப்ப கொடுத்தவாரு இதுதான் சரியான செருப்படி. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அவள ஏன் சோறுங்க வந்து சாடிட்டு இருக்கிற? முள்ளு குத்திருச்சு. உள்ள உட்காரும்போது பாத்து உட்காரணும். கண்ட இடத்துல குத்திச்சுன்னா உட்காரு. என்னடி ஒரு வாசத்தையும் காணா, என்ன குழம்புனே தெரியல. 7 கிழது வயசாச்சு, எப்படி இலை போறவர்? ஏன்னா என்ன காயே? வெண்டைக்காய் பொரியல். தம்பிக்கு வை, மூளை வளரட்டு. அதுக்கு முருங்கை தானே சாப்பிடுவாங்க. அது மூளைக்கு எடுத்து போடுமாப்பா. அப்படியா? அப்படின்னா இவனே கொஞ்சம் வை, மூளை வளரட்டும். அங்க வையாத வரட்டு. இவனுக்கு வைங்க. அங்க வையாத மூளை வரட்டு. மூளையில இருக்கா? ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க மூளை கட்ட பசங்களா? உனக்கு? எனக்கு இருக்குதுங்க. என்னடி குழம்பு வச்சிருக்க? உப்பு இல்லாம உரப்பு இல்லாம? உப்பு இல்லீங்களா? அட அறுக்கானே அடுப்பாத்தாக்கு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. வாரத்துக்குள்ள இந்த லட்சணத்துல பண்ணி போட்டேன். சரி, அது குடிக்காட்டி போச்சாது ஊறுகாய் தொட்டுக்குங்க. நான் சாப்பிடறேன்னா இல்ல சாராயம் குடிக்கிறேன் ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு? டேய், எங்க இருந்துட்டீங்க? முக்கியமான வேலை இவரு சொல்ல மாட்டாரு. முக்கியமான வேலை இருக்குதுங்க. இவனுக்கு சோறு பிடிக்காம போறானுங்களா இல்ல சொந்த சோழியா போறானுங்களா? ஏனுங்க பசங்க போயிட்டாங்க, உருட்டி ஒரு வாய் கொடுங்க. ஆமா, நேத்தான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா வாய் அப்படியே இருக்குடி.
என்னப்பா பாக்குற? இல்ல நாய் பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி சப்பு சப்புன்னு சவுண்ட் வருதேன்னு பாக்குறேன். டேய் நாய் மாமா, இது என்னடா அது பிச்சைக்கார ரேஞ்சுக்கு? தட்டுக்கு வாய்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குடுறா. அதான்டா லட்ஜ் லாஜிக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இவங்களுக்கு இப்படி ஆக்கி கூட்ட போறனோ? எனக்குன்னு ஒரு மருமக வந்து என்னைய உட்கார வச்சு என்னைக்கு சோறு போட போறாளோ? டேய் என்னடா அது வீடே இடிக்கிற மாதிரி சிரிக்கிற? கோட்டை அடிச்சு போடு சொல்லிட்டு சரிடா. இத்தனோட பழகாயில இப்படி சிரிக்கிற மாதிரி என்ன இருக்கு? தங்கச்சி, நடக்கவே நடக்காது. உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதான் பாரு அக்கா. ஏன்? 4 தசை இல்ல 40 தசையில தேடினாலும் உன் பையனுக்கு எவனு பொண்ணு கொடுக்க மாட்டான். அதா என்னப்பா? இவனை நான் நம்ப மாட்டேன். இவன் ஏதோ பொடி வச்சு பேசுறான். உன் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். மேட்ரு வலினா அப்பி போடுவேன். அண்ணா என்ன விஷயத்தை சொல்லி தொலைண்ணே. இவர் எவ்வளவு உரப்பா இந்த மாதிரி மிளகா சாப்பிட்டாலும் சூடு சொரணை இல்லைங்கிறது பொண்ணை பத்தி அத்தனை பேருக்கும் தெரியும். இதுக்கு போயா இத்தனை பெரிய சிரிப்பு சிரிச்ச? நல்ல மாமனு மருமக ரெண்டு. அவசரப்பட்டு வேண்டாம் மாப்பிளே. மாப்பிள எந்திரிங்க. என்ன காரியம் பண்ணிவிட்டீங்க? டேய் நாயே, என்ன காரியம் நான் பண்ண? எதுக்குடா கையில இருக்கிற பாட்டில புடிக்க போட்ட? சித்தப்பா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்கேன் இல்ல எங்க அப்பா இருக்காரு. அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? டேய் என்னடா என்ன குழப்புறீங்க? 4-5 இடத்துல பொண்ணு பார்த்தோம், ஒண்ணுமே சரியா வரல. அதுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே. எது? தற்கொலையா? நானா? எல்லாம் கையங்களும் பிடிச்சிடுமே. நாங்க என்ன கேனையனா? எத்தனை சினிமாவுல பாத்துருக்கோம். டேய் வயிறு சரியில்லைன்னு மருந்து வாங்கி சாப்பிட்ட அந்த பாட்டிலை புடிங்க உடைச்சிட்டீங்களாடா? சும்மா இருக்க மாப்பிள. காலகாலத்துல எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா டேய் ஆயிருந்து ஒரு பொண்ணு வந்து உன் கையில புடிச்சு கொடுத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னடா சொன்ன? வேறண்டி. புடிமாவனே. வேறண்டி. புடிமாவனே. பாரதேசி நாயே, இவன் ஒரு ஆண் விடம். இவனுக்கு இந்த ஆசை வரலாமா? டேய் அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்திருந்தா அன்னைக்கே உன்னை உன் பொண்டாட்டி உன் பொண்ணை 3 பேரையும் பெட்ரோல் கொடுத்துருவேன்டா. சித்தப்பா தாத்தா சொன்னதுல இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்ப தேவை ஒரு பொண்ணு. எஸ், ஒரு ஜோடி. யா. ஊர்லயே புடிச்ச பொண்ண பார்த்து கைய மட்டும் காட்டுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். இது மத்தது என்னடா நீங்க பாத்துக்கிறது? கல்யாண விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் சொன்ன சித்தப்பா. அப்போ கைய மட்டும் தான் காட்டுவேன். சபாஷ் கொண்டா இந்த போ. அமாவாசைங்க பேராசிக்கு ஆஞ்சநேயர் வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்க காலம் பூரா கட்ட பிரம்மச்சரியா. வணக்கம் தம்பி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒருத்தருக்கு பணிவிட செஞ்சு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அமாவாசைங்கிறது ஒரு பேரு, அந்த பேருக்கு உனக்கு ஒரு ஜோசியம் வேற. என்ன சீன்லன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. உன் மூஞ்சிய பார்த்து பயந்து அந்த கிளியே செத்து போயிடு. ஏன்டா டேய், கல்யாணத்துக்கு போற புள்ள நிக்க வச்சுட்டு என்றா வெட்டி நாய் பேசிட்டு இருக்கற? நான் ஒண்ணு நிக்க வச்சு நான் பேசலாத்தான். நான் பாடு சிவனடி சோசியம் பாத்துட்டு இருந்தேன். தம்பி தான் நிக்க வச்சு வாயை புடுங்கிட்டு இருக்குது. எது சோசியம் பாத்துக்கிட்டு இருக்கறியா? உன்ற நல்ல காலத்தை பத்தி தெரிஞ்சு எந்த கோட்டை பிடிக்க போற? போடா டேய். அதானுங்க என்ற வையம் பேருக்கு ஒரு சீட் எடுங்க. தம்பி பேர் என்னங்க? பிச்சைங்க. என் பேர் சொல்லாத்தா? ஒன்றரை பேர் தான் பிச்சை. கண்ணு கல்யாணமாய் 10 வருஷம் வரைக்கும் என்ற வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட அண்டல. அப்புறம் வேறதே இருந்து மடி ஏந்தி ஊடு ஊடா பிச்சை எடுத்து அந்த அரிசியில ஆத்தாளுக்கு பொங்க வச்சு அதுல ஒரு வாய் உண்டதுக்கு அப்புறம் தானே நீ உண்டான. அதனால தான் சாமி வேற பிச்சை முத்துன்னு உனக்கு வச்சு போட்டான். கூப்பிடுறது முத்துனால வச்சது பிச்சை முத்து இல்ல. தம்பி பிச்சைங்கிற பேருக்கு அம்மாவாசைங்கிற பேரு பெற்றுலாம். சித்தப்பா நாங்கதான். கரெக்ட். இந்த நரமண்டை ஏன் சொல்லாம வந்தான்? சரி, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? நீங்கதான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தப்பு நாங்க கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு உங்க சித்தி இங்கதான் வேலை செய்யறா. எங்க? அதோ அந்த மிஷினுக்கு பக்கத்துல இருக்காளே. ஐயே, என்ன உனக்கு இதெல்லாம் சரியா வருமா? ஐ வில் அட்ஜஸ்ட்மென்ட். அழகான நெத்தி, அழகான பொட்டு,
அந்த பொட்டு ஒண்ணுக்கே என் மொத்த ப்ராப்பர்ட்டியும் எழுதி வைக்கலாம். அதுக்கு உனக்கு ஏது ப்ராப்பர்ட்டி? ஐ டோப் டோப். மாப்பிள கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டையெல்லாம் போடக்கூடாது அந்த அம்மா. நீ தான் போட்டுவிட போறியா? நீ யார சொல்றா நாய? அதோ அந்த சாம்பல் கலர் புடவை கட்டி படுத்துட்டு இருக்கே அதுதானே? அந்த ஓரமா படுத்துருக்குதே. அட பண்ணாதீங்களா, அதுக்கு 93 வயசு. இன்னைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்குது, அதை கட்டிட்டு போய் நான் என்னடா பண்றது? ஏமா இந்த தவிடாளருக்கு இத்தனை பேரா? இன்னும் 4 பேர் சேர்த்துக்க வேண்டியதானா? ஐயோ அப்பா. Hey, dad is coming. All down யா. மவனே, உங்க அப்பா முடியாங்கன்னு வந்துட்டான். உன் சித்தியை நான் பார்க்க முடியாது போல இருக்குது. தாத்தா நல்ல ஒரு ஐடியாவை சொல்லுங்களேன். அடச்சே, இந்த நாய்கிட்ட போய் நீ ஐடியா கேக்குறப்பா? மாப்பிள என்ன சாதாரண நினைக்காதீங்க. நீ என்ன பிர்லா பேர்னடா? விளையாடாதீங்க மாப்பிள, நீங்க மட்டும் மெயின் ஆஃப் பண்ணுங்க. பீஸ்காரரை நீங்களே பிடிக்கிறீங்களா? பேராண்டி விளையாடாதீங்க, நீங்க மட்டும் இருட்டாக்குங்க. எங்க 2 பேரையும் மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? உன் கிரிமினல் புத்தி எனக்கு தெரியும்டா, அது நடக்காதுடா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தான். நீங்க மட்டும் இருட்டாக்குங்க, அப்புறம் என் மூஞ்சி பாருங்க. அப்புறம் எப்படா உன் மூஞ்சியை நான் பாக்குறது? என்ன வேலை டேய்? பகல்லையே உன் மூஞ்சியை பார்க்க முடியாது, இருட்டுல எப்படா பாக்குறது? என்னடா கிண்டல் பண்ற? சித்தப்பா மவனே செஞ்சுதான் பாப்போமே. சரி பாப்போமே. சசிகலா உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு வேணான்ட்டாங்க. உனக்கு பிடிக்கலையாக்க? எனக்கு பிடிச்சிருந்தீங்க, எங்க ஆத்தாக்கு பிடிக்கலங்க. கிளவிக்கா இவ்வளவு பெரிய லொல்றா. அடுத்து நாக்காளி இருந்து கவுண்டர் காணா? மாப்பிள கத்தி பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. ஓ மூஞ்சி போடா மாமா. சித்தப்பு கல்யாண தேதியில பேசி முடிவு பண்ணிருங்க. நாங்க வெளில வெயிட் பண்றோம். பேசி முடிஞ்ச உடனே கதவை தட்டுங்க. சீக்கிரம் போங்கடா. சித்தி 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 சித்தப்பு போடா போங்கடா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். முனிஸ் முனிஸ், மூட்டையை அவுத்து ஓ மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடியே என் மனசு கூட இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓ முன்னாடி கொட்டிடுறேன். முனிஸ், நீ வெளியில வர்றதுக்கு முன்னாடியே உன்னை ஆசையா கட்டி புடிச்சு ஒரு உம்மா குடுக்கட்டுமா? ஐயோ, மூஞ்சி எங்க இருக்கு, நெத்தி எங்க இருக்கு, மண்டை எங்க இருக்குன்னே தெரியல. நான் எதை வச்சு உம்மா கொடுப்பேன்? சரி, ஒட்டு மொத்தமா ஒரு உம்மா கொடுத்து வைக்க. உம்மா, இன்னொரு உம்மா. முனிஸ், கழுத்துல ஒரு தாலியை கட்டி அந்த தாடிக்காரனுக்கு முன்னால என் பொண்டாட்டினோட கொண்டு போய் நிக்க வச்சு அவன் கையாலேயே பந்தி பரிமாற வச்சு நீ சாப்பிட்ட எச்சலையை அவனை நான் எடுக்க வைக்கிறேன். என்ன முனிஸ், முடியாதுன்னு நினைக்கிறியா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 நான். என்னமா முடிச்சவங்கள மூச்சு போடுறதுக்குள்ள முடிச்சு வந்துருங்க. அட அறிவு கெட்ட நாயே. டேய் மாமா, ஏன்டா இப்ப இங்க வந்த? போடா. டேய் வாடா இங்க. இங்க கொலையே நடந்தாலும் நீ வரக்கூடாது. போடா. சரி. மூணு முடிச்சு உன் கழுத்துல போடுறதுக்கு முன்னாடி 30 முடிச்சு நான் அவுக்க வேண்டியது இருக்கடா சாமி. ஐயோ, இது என்னது? தாடி பாடி ஆயிடுச்சு. போடா போடா. டேய் கதவு திறடா. அண்ணா 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 எந்திரிங்கண்ணா. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா உங்க தம்பி வந்திருக்கு, எந்திரிங்க அண்ணா. அண்ணா டேய் கதவை அண்ணா 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 டேய் கதவை திறங்கடா. அட கதவை திறங்க. டேய் கதவை திறங்கடா சீக்கிரம். உள்ள இருக்க முடியல. கதவை திறங்கடா. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு திறந்து பாப்போம். கரண்டி, அந்த பையன் மரட்டத்தனமா ஏதோ நடந்துருப்பான். அந்த பொண்ணு மிரண்டு இருக்கும். பேசாம இரு. அப்படியே டேய் கதவை திறங்கடா. டேய் கதவை திறங்கடா. கதவை திறங்கடா. டேய் டேய் கதவை திறங்கடா. ஐயோ கதவை திறங்கடா. சித்தப்பா, பேராண்டி, நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க? முகூர்த்தத்துக்கு தேதி குறி சொன்னா முதல் ராத்திரி அடிச்சு வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் சகஜம் தானே தாத்தா. சித்தப்பா, தேதியை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, வீட்டுல முக்கியமானவங்க யாராவது இருந்தா வர சொல்லி உங்க சித்தி வற்புறுத்துறாப்பா. போறீங்களா? போறோமே. போங்கப்பா.
என்ன பண்ற பாரு நீங்க. ஆஹா, ஆளு டேய், உட்றா. டேய், நீ சேருமோ சுப்பையா தாவட்டா. நீங்க வெட்டாம விட மாட்டேன். ஆளுக்கு ஆளு காது கேட்கறதுக்கு. ஏய் கலாட்டா பண்ணாதீங்க. ஊருக்குள்ள அநியாயம் எல்லாம் பண்ணாதீங்க. சத்தம் போடாதீங்க. சொன்னா டேய் வாடங்க. வாடா அந்த பக்கம். என்னடா இங்க கலாட்டா? அவங்க வீடு விசேஷத்துக்கு மைக் செட் போட்டேன். அவங்களுக்கு யாருக்குமே காது கேட்கலன்றக்காக பணம் கொடுக்க மாட்டாங்கண்ணே. யாருக்குமே காது கேட்கலையா? ஆமாண்ணே. வெயிட். தம்பி, உனக்கு காது கேட்கலங்கறதுக்காக ஏன் ஜம்ப கிழிச்சிராதடா. சொல்றா. என் பொண்ணு சடங்குக்கு இவன் ஸ்பீக்கர் செட் கட்டினான். கட்டினதை பார்த்தேன், அதுக்கப்புறம் பிரிச்சதை பார்த்தேன். இடையில சத்தமே கேட்கல. என்னடான்னு கேட்டா ஊருக்கெல்லாம் கேட்டுச்சு, உனக்கு மாத்திரம் கேட்கலங்கிற. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. வாட்ஸ் தி மேட்டர்? ஒரு வருஷம் ஆச்சுண்ணே. நீங்க தானே எப்ப நாள் பணத்தை வாங்கி தரணும். பாலியம் வச்சு என் ஸ்பீக்கரே அவுட் ஆகி போச்சுண்ணே. டேய் இந்த ஃபேமிலிக்கு டால்பி சவுண்டே ஒர்க் அவுட் ஆகாது. நீ இத்தினூண்டு கொலா வச்சிருந்தா எப்படா ஒர்க் அவுட் ஆகும்? இதெல்லாம் பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல, பேசாமலே தீக்கிற பிரச்சனை. முய் 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 முய். து 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 து. அடடடடடடடா. இது பஞ்சாயத்து. இவ்வளவு தெள்ள தெளிவா சொல்லிருந்தா முதல்ல புரிஞ்சிருக்கும்ல. ஆல் ஃபேமிலிக்கு புரிஞ்சு போச்சா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியலண்ணே. எனக்கே புரியலடா. டேய் நீ கடைக்கு போடா, நான் பணத்தை கொடுத்து அனுப்புறேன். இப்ப குடுக்கலையா? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஜம்பிங்கா? கடங்கார நாயே. டேய் நீ போடா. சரிண்ணே. ஓ இந்த காது என்ன ஒலிம்பிக் சாதனை பண்ணிருச்சுன்னு இவ்வளவு பெரிய கோல்டு மெடல்களை தொங்க விட்டுருக்கிற? இதுல லுக்குகள் வேறயா? தம்பி கையாடுங்க. கண்டி பொண்ணோட காதை பிடிக்கிறீங்களா? அவ கற்ப என்ன ஆகுறது? இவ கற்பு காதலியாடா தொங்குது. கிழட்டு நாய போடா. அம்மா! அப்பா மாப்பிள மாப்பிள ஏண்டா நாய் துரத்துதா? அதெல்லாம் மாப்பிள உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டா மாப்பிள. ஆத்தா தங்கச்சி ஆத்தா 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 என்ன விட்டு போயிட்டியா ஆத்தா? இப்படி சொல்லாம போயிட்டியே, நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? பரதேசி நாயே, எங்க ஆத்தா சேர்த்து போச்சு. அடக்கம் பண்ற காசு இல்லன்னு அழுகிற. நீ சோத்துக்காரியாடா? மாப்பிள கவலையப்படாதீங்க. ஏன் நீ காசு வச்சிருக்கியா? இருக்கு மாப்பிள. என் தங்கச்சி போட்டுக்க தோடு கையடுறா. அது எங்க அப்பா மட்டும் தானே. ஏண்டா செத்ததுக்கு அப்புறம் கோப்ப சீர்வரிசையை பத்தி பேசுற நாய? அதுல மாப்பிள இத கலெக்டா உங்களுக்கு செலவு காய்க்கிறோமே, அதுக்கு தான். கலட்டுங்க, ஆளுக்கு ஒரு தோட்டை கலட்டுவோம். மாப்பிள செத்துட்டாங்க, இனி அழுதா வரவா போறாங்க. அவங்க செத்ததுக்காக நான் அழல. அவங்கள அடக்கம் பண்றதுக்காக தோடு வச்சிருக்காங்க. ஆனா நீ செத்தா நான் எதை வச்சுட்டு அடக்கம் பண்ணுவேன்? அவ்வளவு சீக்கிரம் நீ போயிருவேடா. ஊரே போனதுக்கு அப்புறமா நீ போவ. அல்ல இருக்கானி அது போனதை எப்ப எடுப்பாங்க? எப்ப எடுப்பாங்கன்னா யாரு தெரியுமாத்தா? அட இந்த வீட்டுக்கு போன ஒரு டீ தண்ணி கூட கிடைக்காது. 2 போண்டா வாயில் வச்சு போட்டு போல. என் கண்ணு திங்கிறது ஏதாச்சும் கொடு. அர்க்கானி வடை வாங்கி கையில் வச்சிருக்கிறியே, காசுங்க அல்ல நான் லவ்க்கியா ஓட்டுக்கிற உள்ள வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்றது? அல்ல அழுங்காம ஓடிரல. ஓடியா ஓடியா காசு கிளை வர புறா. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டு எங்க ஆத்தாவுக்கு போல இந்த நாய் செத்து இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள என்னையும் அனாதை விட்டு என்ன கழிச்சு போச்சு. இல்லன்னா 5-6 கப்பலுக்கு சொந்தக்காரனா இருந்தியாடா? நீ பிறக்கும் போதே அனாதானடா. சாவு வீட்டுல டூ புடியாடா நாயா. அத்தா ஒரு கிளாஸ் டீ தண்ணி குடியாத்தா. எனக்கு டீ எதுக்கு? இளவு செய்தி காதுல கேட்டதும் பச்சை தண்ணி பல்ல படாம வந்திருக்கேன். அக்காளே போயிட்டா, எனக்கு டீ எதுக்கு? தம்பி ஒரு டீ குடுப்பா. அங்க கூடா. என்னடா இது? ஏமா நீ இங்கயா இருக்க? கடையில 4 வடை 4 போண்டா திருட்டு ஓடி வந்துட்டியா? காசு யார் கொடுப்பா? காசு கொடுமா. டேய் வாடா வாடா. இந்த அம்மா எப்ப வடை போண்டா சாப்பிட்டாங்க? இப்பதானே 5 நிமிஷம் ஆச்சுண்ணே. ஆமாண்ணே. நீ போ. ஏய் ஸ்டாப்.
ஸ்டாப். எங்க வாய காட்டு. இதுதான் பச்சை தண்ணி பல்லுல படாத வாயா? 4 போண்டாவி 4 வடையும் முழுங்கிட்டு வந்து கடகடன்னு கண்ணீர் வடிக்கிறியா? பெத்த புள்ள எனக்கே கண்ணீர் வர மாட்டேங்குது. அது எப்படி உங்களுக்கு மட்டும் மேட்டூர் டேம திறந்துட்டு மாதிரி பொல பொலன்னு கொட்டுது? விடுங்க மாப்பிள. நீ சும்மாரா மாமா? 2 லைன் ஒப்பாரி பாரம் பண்ணி வச்சிட்டு ஊரை நாஸ்தி அது பண்றாங்க. நம்ம நாட்டு பண்பாடு. என்ன புண்பாடு? இவன் பெரிய தமிழ் பண்ணிட்டு போறா. வாங்க மாப்பிள. வாங்க வாங்க. என்ன உரியா? உட்காருங்க. ஏப்பா ஏன்பா இப்படி ஆளாளுக்கு அழுதுட்டு இருந்தா எப்படிப்பா? நீ வேணா போய் கொஞ்சம் சிரிச்சிட்டு வா. அதுக்கு இல்லப்பா, ஆத்தால புதைக்கிறதா எரிக்கிறதா ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. மாமா ஆத்தாவை எரிக்கிறதா புதைக்கிறதா தெரியாதா? வேலைன்னு பாக்குற அங்க கொண்டு போய் எரிச்சிடலாம்டா. டேய் ஊருக்குள்ள ஒரு நல்லது கெட்டதுன்னா போகணும்டா. அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரியும். வீட்டுக்குள்ளே அடகோலி மாதிரி இருந்தா எப்படா தெரியும்? எந்திரிங்களா மேல பெரியாத்தா எங்க ஆத்தாவை எரிக்கிறதா புதைக்கிறதா? உங்க ஆத்தா பின்னால வார அவளைவே கேளு. உடம்புக்கு முடியலன்னு மாத்திரையை வாங்கி தின்னுபிட்டு செத்த அப்படி அசந்தேன். அதுக்குள்ள என்ன எரிக்கிறதா புதைக்கிறதாங்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஆத்தா நீ செத்து போயிட்டு நீ உதாரணத்தை சொன்ன. எங்கடா போச்சு அறிவு? காரணம் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, அதுக்குள்ள என் கம்மலை காட்டி காரியம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஏண்டா நான் ஒத்த கமல் தான் கட்டேன். இவன் தான் ஒரு கமல் உட்கார்ந்து புடுங்கனா. எவன் கேட்டானடா? நீ என்ன சேர்த்து ஆத்தா, கேட்ட? ஒத்த பையன் அடிக்காத ஆத்தா. ஆத்தா, ஒத்த மகனை அடிக்காத. அடேய் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையறதா இருந்தா என் காது கம்மலோட தான் நுழையணும். இல்ல பயலுடா உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானே கருமாதி வச்சிருவேன். ஜாக்கிரதை. சார் சார் தப்படிக்கிற சார். நில்லுங்க சார். சார் 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 நில்லுங்க சார். நில்லுங்க சார். என்ன சார் அவசரப்பட்டு கிளம்பிட்டீங்க? பணம் திருப்பி கொடுக்கறது இல்லையா? சாமி இது உங்க தகுதிக்கு அழகிலிங்க. கையிட்டு காசு வாங்கி போட்டோம்னா எங்க பரமையில வாசி தாங்க பழக்கம். சார் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான் சார். ஆனா சாகாம கிழவி உயிரோடு இருக்கிறா. அவளுக்கு எப்படி சார் வாசிப்பீங்க? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இது போகும்போது வாசி கொடுத்துறனுங்க. சார் இதுக்கெல்லாம் நான் மேல நாள் வைக்க மாட்டேன். செத்த உடனே 8 வருஷம் அதுவே போய் குடுக்கணும் உனக்கு சார். முடியாது சாமி. சார் ஒரு கம்மலை திருப்பறதுக்காக காசு கொடுங்க. நானாவது வீட்டுக்குள்ள போயிடுறேன். முடியாது சாமி. ஆள் விடுங்க. சொன்னா கேளுங்க சார். சார் சார் தம்பி அசிஸ்டன்ட் தம்பி. சார் சார் சார். இப்ப நான் வீட்டுக்குள்ள எப்படி போறது? எல்லாம் இந்த நாயால வர்றது. பெரிய மாப்பிள இப்ப என்ன பண்றது? ஆத்தா வடிச்சு கொண்டுருமா? ஐயோ குடும்பம் தகச்சியா? நான் மாட்டேன்ப்பா. அடேங்கப்பா இவர் பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் பொங்கி வழிகிறாரு. அவன் செத்தா சோத்துக்கு எங்க போன அழுகுது நாய். பெத்த புள்ள நானே அடிக்கிறேன். தம்பி நீ அடிக்கூடா. அடா போய் அடா போய். லட்சுமி நான் பாட்டி வந்திருக்கேன். பாட்டி எடுத்து காதுல வச்சுக்கோ. நல்லா இருக்கியாமா? எங்க எப்ப இவர் அப்பாவும் அம்மாவும் என்ன மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் இவரும் என்ன பொண்டாட்டி ஏத்துக்குவேன்னு என் மாமா ஒத்த கால நிக்குது. புண்ணாக்கு பயலா இருக்கானே, உன் குழந்தை சத்தம் என்னைக்கு இந்த வீட்டுல கேக்குதோ அப்பதானே உங்க அத்தை மாமா பிடிவாதம் போகும். சரிதான் பாட்டி, மாமா பிடிவாதம் பிடிக்கிறேன். நீ கவலைப்படாத கண்ணு, உன் மாமா பிடிவாதத்துக்கு நான் வைக்கிறேன் வேட்டு. வந்துட்டாளே. பாட்டி பாட்டி பேசுங்க பாட்டி. என்ன இந்த புள்ள தண்ணி பைப்பு கிட்ட தன்னந்தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்குது? பைத்தியம் கைத்தியம் முடிச்சு போச்சா என்னமா? பாட்டி பாட்டி கிழடுக்கு கொழுப்பு. இந்த பைப்பை வச்சுக்கிட்டு தானே அந்த புள்ள என்னமோ பேசிட்டு இருந்தது. தேனுங்க தேனுங்க தாருது ஒரு சத்தத்தையும் காணோம். என்னது இது? தியானுங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னது இது? இவ்வளவு பெரிய வயிறு? வாங்க மாமா. என்னம்மா ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கிற? அந்த தாடிக்காரன் பிராண்டி வச்சிட்டானா இல்ல கோவை கிழவி கடிச்சு வச்சிட்டானா? அதெல்லாம் இல்ல. பின்ன உன் புருஷன் கத்தனானா? எங்க அவர் என் மூஞ்சி பார்த்து கூட பேசுறது இல்ல. பின்ன முதுகுக்கு பின்னாடியே பேசிட்டு இருக்கானா? இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம், புடிச்சுக்கோ. என்ன மாமா இது? இது என்னவா? பல மன்னாதி மன்னர்களை மயக்கிய மதன் ஸ்லேக், சாதனைகள் பல புரிந்த சடன் சாக், அவர் பாட்டி கொடுத்த கோக், உன் புருஷன் ஒரு பேக்கு, அவனை இத போட்டு தாக்கு. இது எங்க பாட்டியா கொடுத்தது? பாட்டியா? அவ பேய் ஓட்டி. சரி இது என்ன பண்ணணும்? இதுல ஒரே ஒரு உருண்டை எடுத்து உன் புருஷன் சாப்பிடானே பாலு அதுல போட்டு கொடுத்துரு. அவன் பிளாட். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா நீ பிளாட். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நான் பிளாட்.
டே தாடி, இன்னும் 10 மாசத்துல உனக்கு வர போறான்டா உன் பேரை கேடி. ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்ன? போ. போடி. மாட்டுவாரா? பக்கத்துல மாடா? ஆத்திரத்துல பிள்ளைகளை அடிச்சு துரத்திட்டேன். பாவம் பசி பொறுக்க மாட்டானுங்களே. அவர்களை நினைச்சா சோறு உள்ளேயே இறங்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய உருண்டை வச்சு அமுக்குனா அது எப்படி இறங்கும்? இதெல்லாம் யானைக்கு உருட்டுற உருண்டை. ஆத்தா என்ன மன்னிச்சிரு. டோட்டல் தப்பு உங்க அண்ணன் மேலதான். நான் அன்னைக்கே சொன்னேன், சிம்பிளா போனத்தை காலை புடிச்சு தரன்னு மயான வரைக்கும் இழுத்து போடுறான்னு. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டானே. என் தங்கச்சிக்கு மேளம் கொட்டணும், பாட கட்டணும், ஆர்ப்பாட்டம் பண்ணி காலில் இருக்கிற கம்மலை கழட்ட வச்சது இவன் தான். ஏன்டா பேச மாட்ட? சின்ன வயசுல இருந்து உன்னை எங்க அண்ணன் தூக்கி வளர்த்தது தப்பா போச்சு. ஏன்னா அவர் கூட உனக்கு அப்படியே வந்துருச்சு. ஆஹா, நீ திருந்தணும்னா சீக்கிரம் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டே ஆகணும். கவலையே படாத தங்கச்சி, என் வாய் முகூர்த்தம் பாரு. இந்த வீட்டுல கூடி சீக்கிரம் மேலசத்தை கேட்கதான் போறேன். இங்க எதுக்குடா வந்தீங்க? சாமி, நாங்க 10 நாள் வெளியூர் போறோமுங்க. அமாவாசை வேற நெருங்கிட்டு இருக்கு. ஆத்தா போயிருச்சா இல்ல இருக்குங்களா? இருக்கு. போற கண்டிஷன்ல வேற யார் தானுங்க இருக்கா? அட பாவிகளா, ஊருக்குள்ள உள்ள அத்தனை பேரும் நான் எப்ப சாவேன்னு எதிர்பார்க்க வச்சிட்டீங்கடா. டேய், ஆத்தா என்ன சாகலில? எங்க வந்தீங்க? வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே காரணம் நீங்க தானடா. போங்கடா, போங்கடா இங்க இருந்து. டேய் மாமா, டூ லேட். பாக்கெட் பண்ணி பிக்கப் பண்ணிடா. ஓ அம்மணி, பணியார சொல்றியா? சுடு சுடு. என்ன அவனே கேட்டானா உங்ககிட்ட பணியாரா? ஆமா மாமா, அவர் கேட்டாரு. ஓ, பாட்டி போட்ட பாம்பு பணியாரம் கேட்கற அளவுக்கு வந்துருச்சா? மாமா, இத எடுத்துட்டு போயிருங்க. நோ நோ, இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. பையன் அப்பப்ப முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு உருண்டையை எடுத்து போட்டுட்டாரு. அப்புறம் நாய் மாதிரி வாலாட்டிட்டு உன் பின்னாலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். சரி, பணியார சுட்டு எடுத்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவ்வளவு. நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன்னு சொல்லுவியே, இது மாமூலாச்சே. ஆமா சித்தப்பா, நீங்க என்ன சமையல் அறைக்குள்ள இருந்து வரீங்க? அது ஒண்ணு இல்ல மகா, மருமக சுட்ட பணியாரம் என்ன சுண்டி உள்ள எடுத்துருச்சு. அப்படியா? அவளுக்கு என்ன பணியாரம் சுட தெரியும் சித்தப்பா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சுட்டு போடுறேன் பாருங்க. ஓ, நீ பணியாரம் எல்லாம் சுடுவியா? ஓவர் நைட்ல என்னென்ன சேஞ்ச் நடக்குது. ஆமா, உங்களுக்கு சுட்ட பணியாரம் வேணுமா சுடாத பணியாரம் வேணுமா? சுட்டது சுடாது. ஞான பணியாரமா? ஆமா, நீங்க அப்படியே கொஞ்சம் குந்திக்குங்க. இன்னைக்கு என் திருவிளையாடல பாருங்க. என்னது மவனே உன்ன அதுக்கு இல்ல குடு. குடு, எல்லாமே எனக்கு தெரியும்டி. லேஹ்யம். ஐயோ மாவு. மாவு மாவுதான். ஐயோ பணியாரம். பணியாரம் தான். ஐயோ மாமாவுக்கு
காசுங்க மாமாவுக்கு தான் மாமாவுக்கே தான் இல்ல இந்த பாட்டில் மாமாவுக்கு தான் பயப்படாத. அதனாலதான் மொத்தமா போடுறேன். மாமாவுக்கு இன்னும் கல்யாணம் இதோட சீக்கிரம் ஆயிடுமா? முடிஞ்சா இன்னைக்கே ஆயிடும். சித்தப்பு இன்னைக்கு நீ செத்தப்பு. பணியாரம் வெடி. என்னது பணியாரம் வெடியா? ரெடி இல்லைங்க, ரெடி. என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேனே. சூடா இருக்கு, சாப்பிடுங்க. ஓ அடடா, மகன் பின்னிட்டான்டா. இதான் ஞான பணியாரமா? என்னது வயித்துக்குள்ள டிவிஎஸ் போட்டு ஓடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துங்க, புல்லட்டே ஓடும். ஆமா சித்தப்பா, உடம்பெல்லாம் ஒரே உஷ்ண மாதிரி இருக்குமே. ஏறுது மாவனே. கண்ண மூடினா கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குமே. பறக்குது மாவனே. ஒரு மாதிரி நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கேற மாதிரி இருக்குமே. மாவனே கை காலெல்லாம் அப்படியே துரு துருன்னு இல்ல சித்தப்பா? இருக்குது மாவனே. ஐயோ, இது எங்கேயோ நான் யாரு கட்டியோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குதே. இருக்கு சித்தப்பு. ஐயா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? நான் எங்க கிளம்புனேன்? அது பணியாரமாடா. அது இதுக்கு மேல வயித்துக்குள்ள பாம்பு போட்டுக்கலாம்டா. ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதா? கொஞ்ச நேரமாவது ஊருக்குள்ள தூங்குங்கடா டேய். ஐயோ, என்ன விஷயம்? எல்லாரும் அசந்து தூக்கிட்டு இருக்கப்போ என் பொண்ணு அநியாயமா கெடுத்துட்டாயா? இவனை வெட்டுனாதாயா என் மனசு ஆறும். அப்பா, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. எனக்கு புருஷன் ஒருத்த வந்து அது அவரா தான் இருக்கணும். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. இந்தாங்கப்பா தாலி. தாலி வேற ரெடியா வச்சிருக்கீங்களா? நல்ல குடும்பம் டேய். அதுக்கு 2 வெட்டு வெட்டிடுறா. அட பாவி, அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியே. கட்டுறா தாலிய. நான் தாலி கட்டுறேனுங்க. ஆனா இந்த கல்யாணம்னா முகூர்த்தம் எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. நடு ராத்திரியா இருக்கு. நான் விடிஞ்சோன்னு தாலி கட்டிருங்களா? முத ராத்திரி முடிஞ்சு போச்சு, முகூர்த்தம் பண்ற காலையில. கட்டுறா தாலிய. நீ யாரா? பொண்ணுக்கு சொந்தக்காரனா? இல்ல. எனக்கு சொந்தக்காரனா? இல்ல. எட்ரா கைய, எட்ரா கைய. தலை நடிச்சிருந்தா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆயிட்டியா? போடா, வெட்டி போடுவேன். போடா. இப்ப என்னங்கடா பண்ணணும்? வாடி. கட்டி முடிச்சாச்சு, போகடா. தமிழ் பண்பாடு போதுண்டி. பினாமில சொத்து வாங்கினவன் அமுக்குற மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து அமுக்கிட்டீங்களேடி. சரி வா. பொண்ணு நல்லா இருக்கணும். எங்கடா வர்றீங்க? போங்கடா, போய் தெரு தெருவா பிச்சு எடுங்க. போங்க, போங்கடா, போடா. ஆனது ஆச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி?
ஊனமுற்றோருக்கு வாழ்க்கை கொடுக்கறது பெரிய தியாகம் மாப்ள. இப்ப நீங்க தியாகி ஆயிட்டீங்க மாப்ள. மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. வேண்டாம் மாமா. மாப்ள சாப்பிடுங்க. வேண்டாம் மாமா. மாப்ள இதை சாப்பிட்டீங்கன்னா கவலை எல்லாம் கபகபன்னு இறங்கிடும். அப்படியே மாமா. மாமா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். பழுத்த பழம் நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். சரி மாப்ள. ஏன் மாமா நான் கவலையை இறக்கிறதுக்கு சாப்பிடுறேன், நீங்க எதுக்கு மாமா சாப்பிடுறீங்க? சந்தோஷத்தை ஏத்துறதுக்காக சாப்பிடுறோம்ல. ஓஹோ, கவலைக்கு இது, சந்தோஷத்துக்கு இதுதானா? மாப்ள இந்த 2 in 1 கண்டுபிடிச்சது யார் மாமா? காய்ச்சிருந்தா மாப்ள. ஏன் மாமா? மாமா நீ சொன்னது கரெக்டா? கவலை கடகடன்னு இறங்கி போச்சுடா. உனக்குடா? எனக்கு இப்ப ஸ்லோவா ஏறுது. மாமா இத சாப்பிடுறதுனால பிரச்சனை ஒண்ணு வராத. ஒரு பிரச்சனையும் வராது. டேய் மாமா, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னியாடா, பிரச்சனை வந்துருச்சேடா. போலீஸ் வருது, சீக்கிரம் ஓடியாங்க. ஓடுங்க மாப்ள. ஓடிட்டு தாண்டா இருக்கேன். வாழ்க்கையில இதெல்லாம் சகஜ மாப்ள. டேய் ராயா, தத்துவம் பேசாம ஓடி வாடா. நான் அப்ரூவரா மாறிட்டேன். ஏன்டா மாறின? எல்லாம் ஓட முடியல மாப்ள. ஐயோ பண்ணி மாட்டிடுச்சே. சட்டத்தை மீறி ஓடாதீங்க மாப்ள, சட்டத்தை மீறி ஓடாதீங்க. யோ நீ டியூட்டி புதுசா? ஆமாங்க. ஓடுற அக்கிஸ்ட முட்டி கீழ சொல்லலாம்னு சட்டம் இருக்குல்ல, முதல்ல எடுத்து சுடியா. நல்ல நேரத்துல லா பாயிண்ட் ஞாபகப்படுத்துனீங்க. ஐடியா ஐடியா. ஐயோ கொள்ளை அடிக்கிறவங்க கொலகாரன் எல்லாம் விட்டுறானுங்க. ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சா சுட ஆரம்பிச்சுட்டானுங்களே. அதுவும் இன்னைக்கு தான் ஆரம்பிச்ச முதல் பக்கரியே சுடுறானுங்களே. அம்மா டேய் கதவு தரங்க. டேய் கதவு தரங்க. கதவு தரங்க. டேய் செவிடா, இந்த வயசுல நீ கில்மாவா பண்ற? வந்து கதவை திறடா. வர்றா வர்றா, வாடி வந்து கதவை திறடி. அடியே அது உன் கழுத்துல பர்மனண்டா தொங்கணும்னா வந்து கதவை தர. ஐயோ திருட்டு பயல மாட்டிக்கிட்டியா? மாப்பிள நீங்களா சொந்த வீட்லயே திருடனாட்டம் ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள இறங்குறீங்களா? ஏன் மாப்பிள செத்த கதவை தட்டினா நான் திறந்திருக்க மாட்டேன். செத்த கதவை தட்டுறதா? அஸ்திவாரமே ஆடி போற அளவுக்கு தட்டி இருக்கேன். இந்த வயசுல உனக்கு கில்மா வாடா? எத்தனை வருஷத்துக்கு அந்த தட்டிட்டு இருப்ப? இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெளியே நின்று இருந்தேன்னா ஒரே குண்டு, நானும் க்ளோஸ், உன் பொண்ணோட வாழ்க்கையும் க்ளோஸ். கொஞ்சம் நில்லுங்க. இப்ப தப்பி ஒண்ணார அவர் வீடு இதுதான், அங்கதான் இருப்பாரு. போனா பிடிச்சிடலாம். ஜீப்ல கூட ஏத்துங்க. ஃபாலோ மீ. யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கு, போய் திறடா. டேய் வேணாம்டா. பேசாம இருங்க மாப்பிள, வாசல்ல நிக்கிறவனுக்கு என்ன அவசரமா? டேய் நான் அவ்வளவு நேரம் கதவு தட்டினேன், காதுல விடல. 2 தட்டு தட்டினா விழுந்துருச்சா? டேய் நீ போய் திறடா. டேய் வேணாம்டா. மாப்பிள விடுங்க, நீ திறடா. நீ திறடா. இந்த அரெஸ்ட் பண்ணியா? ஐயோ மாப்பிள கொலை வேற பண்ணிட்டீங்களா? இனிமே தாண்டா கொலை பண்ண போறேன். அட்டெம்ப்ட் மர்டர் வரையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாயா, அங்க வச்சு விசாரிப்போம். ஐயோ என்னங்க மாப்பிள. 2 minutes. என்னடா? வாங்க சார். பெரியவரே, சரியான இடத்துல நீங்க வீட்டை காமிச்சு கொடுத்ததாலதான் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. நீ தான் வீட்டை காட்டி கொடுத்தியாடா? ஆமா மாப்பிள. ஜீப்ல ஏத்துங்க. வெயிட், எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நீ தான் காட்டி கொடுத்தியா? ஆமா மாப்பிள. டேய் நான் கொலைகாரன், கொள்ளக்காரன், மூக்க தனியா கடிச்சவன், காதை தனியா கடிச்சவன், கண்ணை நோண்டி எடுத்துட்டு போனவன், இவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன். அதையெல்லாம் நீ தாண்டிட்டடா. எதுக்குடா காட்டி கொடுத்த? நான் மட்டும் எப்படி உன்கிட்ட தனியா போறது? நம்ம 2 பேரும் ஜாயிண்டா போறதுக்கு ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலா இல்ல சிங்கப்பூரா ஜெர்மனா? அவனை இங்க எஸ்கேப் ஆகிட்ட. எப்படியும் ஜெயில 2 பேரும் ஒன்னா தான் போடுவாங்க. அங்க உன்னை பெசஞ்சர்டா. என்ன ரியாக்ஷன் பெருசா பண்ற? காட்டி கொடுக்குறியா நாய? டிரைவர் வண்டி எடுப்பா. ஆமா, இவர் ஓனர், அவர் டிரைவர். கைதி நாய. சீக்கிரம் எடுப்பா. மாப்ள மாப்பிள்ளன்னு சொல்லாதடா. மருமகனே நக்கல் பண்ணாதடா. அதுக்குள்ள மாப்ள
நான் அப்ரூவரா மாறிட்டேன், எனக்கு அடியே விழுகாது. நீங்க போலீஸுக்கு புறம்பா ஓடி இருக்கீங்க, ஒண்ணுக்கு ரெண்டா கடுப்பா இருக்காங்க, இறங்கறத அடிப்பாங்க. ஆமா, அந்த வழி தெரியாம இருக்க அடிச்சிருங்க. டேய் மாமா, போலீஸ் ஜீப்லயே சாப்பிடுறமே தப்பு இல்ல? அதான் நான் பாத்துக்கிறேன், அடிங்க. அப்படியா? எங்க போலீஸ் ஜீப்ல குடிக்கலாமா? ஐயோ நான் குடிக்கல, இவன் தான் கொடுத்தாங்க. நான் குடிக்கல. பச்சை பையங்க. நீங்க ஊதி பார்த்து அடிங்க. ஐயோ